ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். துன்பத்தில் இன்பத்தையும் இன்பத்தில் மனப்பக்குவத்தையும் தருபவர்தான் சாயிநாதர். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிறவி பிராப்தத்தை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இறைவனின் திருவிளையாடல்தான் இது. இதை தெரிந்துவிட்டால் நீயும் புலம்பவே மாட்டாய். இந்த உலகத்தில் உன்னுடைய நலனை கருதாதவர்களையும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி உன் மனதை வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அப்படி இருந்து கொண்டு அப்படி வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கட்டும். தூற்றுபவர்களாக இருந்தால் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை. மற்றவர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையை வேடிக்கைதான் பார்க்க வேண்டும். நீயோ உன் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். எனவே உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதிற்கு திருப்தியாக உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்துவிட்டு போகலாமே. உன்னுடைய ஆசைகள் எதுவோ, உன்னுடைய விருப்பங்கள் எதுவோ அதன்படி வாழ்ந்துவிட்டு போ. இங்கு தர்மத்தின்படி வாழ்பவர்களுக்கே வெற்றி நிச்சயம். தர்மத்தின்படியும் நேர் வழியும் செல்லும் வரை, நீ செல்லும் வரை உன்னை சுற்றி இருப்பவர்கள் எவருக்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக கேட்கலாம். அதில் நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, நீ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது அதை செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சிந்திக்க பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. உனக்கு கிடைக்கும் அனுபவத்தை வைத்துக்கொண்டு நீ வாழ்க்கையில் திருந்தலாம். அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் நீயே அதை ஏற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்ள ஒரு துணையை தேடாதே. எனக்கு துணையாக எவருமே இல்லை, என் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள எவருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை என்று புலம்பாதே. இன்பம் வரும் பொழுது மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறாயா? அப்படி இருக்கும் பொழுது துன்பம் வந்தால் மட்டும் ஏன் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறாய்? மற்றவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும், சாதகமாக இருக்க வேண்டும், உனக்கு ஆறுதல் வழங்க வேண்டும் என்று எப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு ஆறுதல் வழங்க, உனக்கு துணையாக இருக்க ஒருவர் உன்னிடம் வந்து சேருமானால் அது பிறவி பிராப்தத்தை பொறுத்திருக்கிறது. பிறவி பிராப்தம் பெற்றிருப்பவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தனக்கு துணையாக யாராவது ஒருவரை எப்பொழுதும் வைத்து கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு பிறவி பிராப்தம் பெற்றிருப்பவர்களுக்கான அன்பும் உதவியும் ஆறுதலும் அரவணைப்பும் அவர்களை நிச்சயமாக தேடி வரும். சாயிநாதரை, நான் அந்த பிறவி பிராப்தத்தை பெற்றிருக்கிறேனா என்ற சந்தேகம் இப்பொழுது உன் மனதில் எழுகிறதல்லவா? கண்டிப்பாக பிறவி பிராப்தம் பெற்றிருக்கிறாய் என் பிள்ளையே. அந்த பிராப்தம் இல்லாமலையா நீ இந்த சாயியின் பாதத்தில் சரணடைந்திருக்கிறாய்? என் சாயியின், என்னுடைய சாயிதான் அனைத்துமே என்று, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையாகிய நீ பிறவி பிராப்தம் சர்வ நிச்சயமாக பெற்றிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னை
உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. கண்மணியே, நான் சொல்லும்படிதான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதன்படிதான் சென்றும் கொண்டிருக்கிறாய். நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டினையும் அறிய ஆரம்பித்திரு. இனி எல்லாமே நல்லதாகவே அமையும். இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகவே முடியும். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கை. நான் வாழ்வதற்கே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயித்து காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையில் நீ வீர நடை போட்டுக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டுவாய். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல்
உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய்? உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு. இன்னும் சில மணி நேரம்தானே, இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு, கவனமாக இரு, நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது. இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது. எல்லாம் உனக்கு வெற்றிமயமாகவே மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்தவர்களை நிச்சயமாக அவர்கள் யாரென்று அவர்களை புரிய வைத்து, வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்து வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். என் பிரியமான குழந்தை, கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ கண்ணீர் சிந்தினாலோ உன் சாயப்பாவிற்கும் வலிக்கத்தான் செய்யும், மனவேதனை படத்தான் செய்யும். நீ கஷ்டப்பட்டால் நான் படும் துன்பத்திற்கு அளவே இருக்காது என் பிள்ளையே. எனவே வருத்தப்படாமல் இரு, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து மெய்சிலிர்க்கப் போகிறாய். அப்பாவின் பாதத்தில் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நாளை நடக்கும் பார். நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ? உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்மேல் முழுமையான அன்பும் பாசமும் வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுக்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளால் இதுவரை போராட்டத்தை அனுபவித்தாய். உன் கர்மா எல்லாம் கழிந்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு சுபம்தான், வெற்றிதான், ஆனந்தம்தான். நான் இருக்கிறேன். சோதனையான சூழ்நிலைகள் அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். இனி நல்ல மாற்றங்கள் மட்டுமே உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இது உனக்காக உன் அப்பா கூறும் சத்திய வாக்கேதான். வாழ்க்கையை வெறுத்து விடாதே. ஒரு நாள் நிச்சயமாக விடியும். அந்த விடியலில் உன்னை தேடி உன் வாழ்க்கையே வரும். சந்தோஷமாக வாழப்போகும் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர முடிந்து போன நிகழ்வுகளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் என்ன பயனாகிவிடப் போகிறது? யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையானவர்கள், நம்பிக்கையான நண்பர்கள், உறவுக்கார உறவுமுறைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களை இழிவாக நினைத்து பேசாதே. எதையுமே ஏளனமாக நினைத்து பேசாதே. நீ கண்ணால் காண்பது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் உனக்கு அறிமுகமாகும் எல்லாமுமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இந்த தருணத்தில் உன்னை விட்டு சென்றவர்களை தேடி அவர்களிடம் சேர தயாராக இரு. ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாமே. யாரையுமே ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க மறக்காதே. ரசிக்க நினைக்கவும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறே இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நான் உனக்கு குருவாக, ஒரு தகப்பனாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவங்கள்
புண்ணியங்கள் அனைத்துமே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாபடிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவே அளிப்பேன். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக போட்டுவிடு, எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. அதை வாங்கி கொண்டு என் பிள்ளைக்கு அதற்கு ஈடு இணையாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இதுவல்லவா வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை என்று நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக வழங்குவேன். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து உன்னை நான் விடுவித்து நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமான நீ என்னுடைய சொல்லை கேட்டு வாக்கை கேட்டு அன்பாகவும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் வாழ பழகு. நான் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன். கவலைப்படாதே, உன்னப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. எனக்காக நீ காத்திரு. உனக்காக நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறேன். காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திடு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் பிள்ளையே. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் காலம் இது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். கஷ்டம் அதிகமாக வருகிறதே என்று வேதனைப்படாதே. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியை கூடிய விரைவில் உன் கைகளுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ இன்று பட்ட கஷ்டத்தைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, வருத்தப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயமாக வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளித் தருவேன். இமைப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா? இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. நிச்சயமாக நீ மகுடம் சூடுவாய். என் பிள்ளையே, உன்னை என் கைகளால் ஆசிர்வதித்து நான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். இந்த துன்பம் இன்னும் சில காலம் மட்டும்தான். பொறுமையாக பொறுத்துக்கொள் கண்மணியே. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டவே வேண்டாம்.
நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை.